இந்த மாதத்துடைய நம்முடைய வாக்கு தத்துவம் ஆண்டவர் என்ன செய்வாராம்? சம்பூரணமான ஆசீர்வாதம், அதுவும் தொய்ந்த எல்லாருக்கும் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியின் சம்பூரணத்தை குறித்து, பரிசுத்த ஆவியானவரின் சம்பூரணத்தை குறித்து இந்த நாளிலே நம்ம பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே இந்த சர்ச்சில் நான் ஸ்மித் விகில்ஸ்வர்த் பற்றி நம்ம சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் இன்றைக்கு இது தொடர்பாக ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, அவர் இங்கிலாந்தில் பிறந்தவர், 1859 பிறந்தவர். அவர் ஒரு படிக்காத பிளம்பர். அவர் வீடு உண்டு, வேலை உண்டு, குடும்பம் உண்டு, அப்படி அமைதியாய் வாழ விரும்பினவர். நல்ல ஹார்ட் ஒர்க்கரு. வாரம் சர்ச்சுக்கெல்லாம் ரெகுலராக போகாதவர். இங்கே நம்மள சில பேர் நினச்சா வரலாம், இல்லைன்னா இருந்துக்கலாம், முடிஞ்சா போகலாம், அப்படி தான் அவர் போய்கொண்டிருந்தவர். திருமணம் பண்ணினார். அவருடைய மனைவியின் பேர் மேரி ஜேன். அவங்க கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டவங்க, ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று சர்ச்சுக்கு போயிட்டு, அது இல்லாமல் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அங்கங்கே போய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறதற்கு அங்கங்கே போய்கொண்டிருந்த ஒரு நபர். அது இவருக்கு சுத்தமாக பிடிக்காது. அவருக்கு அதான் நான் சொன்னேன், இருந்த இடம் தெரியாமல் வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி அவர் டீசெண்டாக வாழ்ந்துடணும்ப்பா, எதுக்கு நீ தேவையில்லாமல் இது மாதிரி போகிற அப்படின்னு அவருக்கு பிடிக்காது. ஒரு நாள் அவங்க வெளியே போனாங்க. போயிட்டு சுவிசேஷம் சொல்லிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. லேட் ஆனோடனே அவர் பயங்கர கோவம், பயங்கர குளிர் நாள், பயங்கர பனி பெய்கிற நாள் இங்கிலாந்தில். அப்பொழுது கோவப்பட்டுட்டு அவர் என்ன செஞ்சுட்டாரு, கதவை பூட்டிட்டார். இவங்க தட்டினாலும் திறக்கல. அவர் கோபமாக, நீ எவ்வளோ நேரம் கழிச்சு வரேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இருந்துட்டார். இவங்களுக்கு திடீர்னு தான் தோணி இருக்கு, சரி இவர் முன்னாடி பூட்டியிருக்காரு, என்னவா டெய்லி முன்னாடி பின்னாடி பூட்டுறதெல்லாம் அந்த அம்மா தான், சரி பின்னாடி பூட்டி இருக்கிறாரா அப்படின்னு பார்ப்போன்னு பின்னாடி போய் பார்த்தா அது திறந்து தான் இருந்திருக்குது. நைஸாக வீட்டுக்குள்ளார போயிட்டு அங்கே அவர் நைட்டெல்லாம் இந்த பிளாக் டீ மாதிரி போட்டு வச்சா சூடாக குடிச்சிக்கிட்டே இருக்கிறாள். அன்றைக்கு சரி அவர் குளிர் நேரம் அப்படின்னு போய் அவருக்கு பிளாக் டீ போட்டு அவருக்கே தெரியாமல் வச்சுட்டு, காலையில் அவர் எழும்புறதுக்கு முன்னாடியே பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு வச்சுட்டு, இந்த மாதிரி அவங்க ஒரு நாளும் அவர் பயங்கர முற்கோபக்காரர். ஆனால் அவங்க ஒரு நாளும் அவர்கிட்ட கோபப்பட்டு ரியாக்ட் பண்ணினதே இல்லையா. அப்படி இருந்து அவங்களுடைய அன்பினாலையும் தாழ்மையினாலும் சாந்தத்தினாலும் கவரப்பட்டவராய் அவங்களோட சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தார். ரட்சிக்கப்பட்டார், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட அவர் உடைய வாழ்க்கையில் வந்த மனமாற்றம் என்னன்னா, முதல்ல அவங்க கூடவே என்ன செஞ்சாராம், இவரும் சுவிசேஷ ஊழியத்திற்கு அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக போக ஆரம்பித்தார். அதற்கு பிறகு அவரும் அபிஷேகம் பெற்றார்னா வேற லெவலுக்கு அவருடைய விசுவாசம். அவர் சொல்லுகிறார், எனக்கு முன்னாடி நான் பார்க்கிற எந்த ஒரு அசம்பாவிதமும் என்னை அசைக்காது, ஆனால் அந்த அசம்பாவிதத்தில் தேவன் என்ன செய்ய முடியும்னு நான் நினைச்சேனா அது என்னை அசைக்கும். அந்த விசுவாசம் என்னை அசைக்கும். அது இல்லாமல் வேற ஒன்றும் என்னை அசைக்காதுன்னு சொல்லக்கூடியவர் ஒரு நாள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறாரு. அங்கே பயங்கர கூட்டம். அந்த கூட்ட நெரிசலிலே ஒரு பெரியவர் திடீர்னு கீழே விழுந்து செத்து போயிட்டார். எல்லாரும் என்னடா அப்படின்னு கூடியிருந்த பொழுது அந்த கூட்டத்தின் நடுவில் இவர் போய் அவர் மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணி அவரை உயிரோடு எழுப்பி கூட்டம் எல்லாம் ஆச்சரியமாய் பார்த்த பொழுது, என்னைய பார்க்காதீங்கன்னு சொல்லி அங்கே ஒரு சுவிசேஷ பிரசங்கத்தை பண்ணி அதே ரயில்வே ஸ்டேஷனில் அநேகர் கர்த்தருக்காக தன்னுடைய ஜீவனை, தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த தருணங்கள் ஸ்மித் விகில்ஸ்வர்த்துடைய வாழ்க்கையில் உண்டாம். அதற்கு பிறகு முந்தினோர் ஆயிடுவாங்கன்ற மாதிரி அவங்க வைஃபை அவர் பயங்கரமாக சூப்பர் சீட் பண்ணி பயங்கரமான ஒரு பெரிய மிராக்கிள் ஒர்க்கராக அவர் இந்த பூமியில் இருந்தார். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே நம்ம எல்லாருக்குள்ளாரையும், ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குள்ளாரையும் இயேசுவை கிறிஸ்து என்றும் தேவன் என்றும் பிதாவினிடத்தில் போகிறதற்கு ஒரே வழி என்றும் ஏற்றுக்கொண்ட எல்லாருக்குள்ளாரையும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆனால் நமக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிற மாற்றம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நாளில் பார்க்க போகிறோம். தீத்து 3ஆம் அதிகாரம் 4-7 வசனங்கள், நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேல் உள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரிகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதுதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்ற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்ம மேல என்ன செஞ்சிருக்கிறாராம், சம்பூரணமாய் பொழிந்தருளினார். நம்ம ரட்சிக்கப்பட்டு இயேசுவே கிறிஸ்து என்று ஏற்றுக்கொண்ட
கொண்டப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளார எப்படி பொழிந்தருளப்பட்டாராம்? சம்பூரணமா. ஆண்டவருக்கு சும்மா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாலாம் கொடுக்க தெரியாது. அவர் அற்புதம் செஞ்சாருன்னா ஒண்ணுமே இல்லாத இடத்துல திருப்தியாய் போஷித்து 7 கூட 12 கூட பாக்கி தான் என்ன செய்தாங்க? எடுக்க செய்தாங்க. ஸோ பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு எப்படி கொடுத்திருக்கிறார்? சம்பூரணமாய் கொடுத்திருக்கிறார். நம்ம ரட்சிக்கப்பட்டது எதனால? நம்முடைய நீதியின் கிரியைகளினாலே அல்ல, அவருடைய இரக்கத்தினால். தேவனுடைய இரக்கம் நம்மளை எல்லாம் முன் குறிச்சிச்சு, அவர் நம்மை தெரிந்தெடுத்தார். 2வது நம்முடைய ரட்சிப்பு காரணம் ஞான ஸ்நானம். இல்லை, இங்கே எத்தனை பேர் இன்னும் முழுகி ஞானஸ்தானம் எடுக்கலன்னு எனக்கு தெரியல. ஆண்டவருடைய பகுதியில் அவர் நம்மை அவருடைய இரக்கத்தினால் ரட்சிக்கிறார். நம்முடைய பகுதியில் நாம் என்ன செய்யணும்? அந்த ஞானஸ்தானம் என்ற சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் அந்த ரட்சிப்பு என்ன செய்து பூரணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். 3வது அந்த ரட்சிப்பு எப்படி நமக்கு கிடைச்சதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மை புதுப்பிக்கிறார். அவர் நம்ம என்ன செய்றாரு? ரெஃப்ரெஷ் பண்றார் நம்முடைய மனசை. ஏற்கனவே நம்ம நம்பிக்கொண்டிருந்த பழைய காரியம்லாம் அதெல்லாம் விட்டு தள்ளு, அது தேவையில்லைன்னு சொல்லி நம்முடைய மனதை புதிதாக்கினதுனாலே நம்ம என்ன செய்தோம்? ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த வசனங்கள்ல என்னெல்லாம் ஆயிருக்குதான், அதனால நம்ம என்ன ஆயிருக்கோமா? நீதிமான்கள் ஆகி இருக்கிறோம். நீதிமான்கள் ஆயிட்ட பிறகு என்ன செய்யறோம்? நித்திய ஜீவன் உண்டென்ற நம்பிக்கையினால நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம். 2ம் செய்யறோமா? இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாருமே என்ன செய்யறோம்? எனக்கு வீடு தருவார், வாசல் தருவார், உயர்வு தருவார், அதை தருவார், இதை தருவார். இங்க 2 விஷயம் தான். ரட்சிக்கப்பட்டது எதுக்கு? இந்த உலகத்துல நீதியாய் வாழ்றதுக்கும், இந்த உலகம் நம்முடைய வீடு இல்லை, நமக்குன்னு ஒரு பரம வீடு இருக்குன்னு அதை தேடி ஓடுகிறதற்கும் தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே. ஸோ இதுல நமக்கு என்னெல்லாம் ஆண்டவர் கிடைச்சிருக்கு? நமக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்கு, நீதிமான்கள் ஆகியிருக்கிறோம், நித்திய ஜீவன் உண்டாகிற நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். இதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சம்பூரணமாய் பொழிந்தருளப்பட்டிருக்கிறார். ஸோ ரட்சிக்கப்படுகிறதற்கு ஆண்டவரும் நமக்கு ஹெல்ப் பண்றாரு. நாமளும் ஞானஸ்நானம் பெறணும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஆதார வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. யோவான் 3ஆம் அதிகாரம் 3லிருந்து 6ஆம் வசனம். நிக்கோதேமு என்ன செய்யறாரு? ஜீசஸ்ட வந்து கேட்கிறாரு, நீங்க மறுபடி பிறக்கணும்னு சொல்றீங்களே, அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் அங்க சொல்றாரு, மறுபடி பிறக்கலனா, நீ ரட்சிக்கப்படலைன்னா நீ தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க மாட்டேன்னு சொல்றாரு. அதுக்கு எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஸோ நானும் என்ன செய்யணும்? என் சைடில் ரட்சிக்கப்படணும்னா ஞான ஸ்நானத்திற்கு நான் கீழ்ப்படியணும். ஸோ பரிசுத்த ஆவியினாலும் நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, பைபிள் ஃபுல்லாக ஒரு 7-8 வசனங்கள் மட்டும் வேகமாய் நம்ம பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நம்ம எல்லாருமே பாடினோம் ரொம்ப அழகா, நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க. நிறைய பேருக்கு எவ்வளவுதான் நிரப்புவார்? அவர் வந்து ஊற்றிக்கொண்டே இருக்கிறவர். பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே நம்முடைய இருதயத்தில் இருக்கிறார். அவர் நிறைந்திருக்கிறார். அளவற்ற தேவன் அவர். அளவற்ற அந்த பைபிள்ல அப்போஸ்தலர் 10:38 கூட ஜீசஸை பத்தி சொல்லும் பொழுது தேவன் அவரை பரிசுத்த ஆவியினால் என்ன செஞ்சாராம்? அளவில்லாத வகையில் அவரை அபிஷேகித்தார். ஸோ அதை மெஷர் பண்ணவே முடியாது. பைபிள் வந்து வேகமாய் சம்பூரணமான பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொன்னா எல்லா இடத்துலையுமே அவர் என்ன செய்திருக்கிறார்? ஊற்றப்படுகிறார். என்ன பண்ணுகிறாரா? சும்மா கொஞ்சம் பிச்சு கொடுக்கிறது இல்லை, அவர் என்ன செய்கிறார்? ஊற்றப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 32:15 உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி அருள ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அந்த ஆவி ஊற்றப்பட்டுச்சுன்னா நம்முடைய வனாந்திரம் எல்லாம் செழிப்பான வயல்வெளி ஆகும். செழிப்பான வயல்வெளியெல்லாம் இருக்கிறதெல்லாம் காடாக எண்ணப்படும். அதான் இதுக்கு சும்மா சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போறேன். கடந்த நாட்கள்ல ஆண்டவர் எங்களோடு திருப்பி பேசுற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம நிறைய நேரம் எனக்கு இது இல்லை ஏன்னா இந்த மாசத்தோட வாசனம வாக்கு தத்தமே அதுதான், இல்லை தொய்ந்து போயிருக்கிறேன், சுத்தமா காஞ்சு போயிடுச்சு, எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற விஷயம் எப்படி தெரியுமா இருக்கும்? அங்க 3 நாள் பிரசங்கம் பண்ணியாச்சு. ஆண்டவர் எல்லாருக்கும் அங்க 5000 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடை கொடுங்கன்றாங்க, தேடுறாங்க, ஒண்ணுமே என்ன செய்யல, கிடைக்கல. 200 ரூபாய் கிடைச்சா எல்லாருக்கும் சாப்பாடு, அது கூட பத்தாமே ஏதோ கொடுத்துடலான்னு தேடுறாங்க, உங்களுக்கு கிடைக்கல. அப்புறம் அப்படி இப்படி தேடி என்னதான் கிடைச்சிச்சான்? 5 அப்பமும் 2 மீனும். இல்லை, இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு ஒரு சிலர் என்னென்னமோ தேடிட்டோம், சரி இதுவாது கிடைச்சா
சரின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து 5000 பேருக்கும் திருப்தியாய் போஷித்து மீதம் 12 கூட நிறைய எடுத்தாங்களாம். அந்த கூடையை தூக்கிட்டு போனாங்களா சீஷர்கள்? என்ன செஞ்சாங்க? அது அவ்வளோ திருப்தி ஆயிடுச்சு அவங்களுக்கு. அந்த அப்பத்தின் மேலே மீன் மேலே அவங்களுக்கு நாட்டமே இல்லாத அளவுக்கு கர்த்தர் நம்முடைய இல்லாமைகளை, எல்லா தொய்ந்த நிலைமைகளையும் தேவன் அப்படி நிரப்புவார். அதாவது அவர் நம்ம வெயிட் பண்ணி அவர் கொடுக்கிறப்போ என்னன்னா போதும் என்கிறதற்கும் அதிகமாய், அது நம்முடைய சுகமாக இருக்கட்டும், பலனாக இருக்கட்டும், ஆவிக்குரிய விசுவாசமாக இருக்கட்டும், நம்ம நாடுகிற எதுவாக இருக்கட்டும், ஆண்டவர் சொல்கிறார் தொய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன். ஸோ ஆண்டவர் அதுதான் சொல்றாரு இந்த இடத்துல. ஆவி ஊற்றப்பட்டுச்சுன்னா என்ன ஆகுமா? வனாந்திரமாக இருக்கிறது செழிப்பான வயலாகும். செழிப்பான வயலாக ஏற்கனவே இருக்கிறது எப்படி இருக்கும்? காடாக இருக்கும். யாராவது காடை போய் ரசிக்கிறது இல்லைல்ல, ரொம்ப அரிதாக தான் காடை, பெரிய காடுப்பாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் நம்ம. ஆனால் அதுதான் அந்த அளவுக்கு அது எண்ணமற்ற போகிற அளவுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல ஊற்றப்படும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 44 ஏசாயா 3ஆம் வசனத்துல, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். தயவாய் இந்த வசனங்கள் எல்லாம் அப்படியே லிட்ரலா விசுவாசிப்போம், பிலீவ் பண்ணுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய சந்ததிகளை கைவிடவே மாட்டாரு. அது வனாந்திரமா இருந்தாலும் செழிக்க செய்வார், காடாக மாற்றுவார். எசேக்கியேல் 39:29 நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்கிறார். யோவேல் 2:28-29 நம்ம எல்லாருக்கும் தெரியும். மாம்சமான யாவர் மேல என்ன செய்வேன்? ஆவியை ஊற்றுவேன். அப்ப பழைய ஏற்பாட்டில் தான் என்னது? இந்த இவர் தீர்க்கதரிசி, அவர் தரிசனம் கண்டார், அப்படி ஒன்னொன்னு அங்கங்க பிக் பண்ற மாதிரி. இன்றைக்கு மாம்சமான எல்லாரும் என்ன செய்வாங்களாம்? தீர்க்க தரிசனம் காண்பாங்க, தரிசனங்களை காண்பாங்க, சொப்பனங்களை காண்பாங்க, அக்கினியா இருப்பாங்க. அது அப்படியே எங்க நடந்துச்சு? நமக்கு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17-18 எல்லாம் நம்ம அதை குறித்து அதோடைய நிறைவேறுதலை குறித்து நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய ஜனமே, ஸோ செய்கிறது அவர் என்ன செய்கிறாரு? நிறைவாய் ஊற்றுகிற தேவன். ரோமர் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு என்ன செய்திருக்குதா? நம்முடைய இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்குதா? எனக்கு அது மட்டும் ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கு. ஏன்னா புதிய ஏற்பாட்டுடைய 2 பிரமாணமே என்னதுதான்? அன்பு மட்டும்தான். அது இருக்குதா? அன்பு இருந்தா சகலத்தையும் என்ன செய்யும்? தாங்கும், நம்பும், சகிக்கும். அதில் இருமாப்பு இருக்காது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது. இருக்கா? நாமளே நம்ம மற்றவங்கள இல்லை, என்னை நானே என்ன செய்யணும்? செக் பண்ணிக்கொள்ள இது ஒரு காரியம். அதான் இந்த இடத்துல சொல்கிறார் ரோமர் 5:5 ஊற்றுறார் ஆண்டவர். அப்போ அன்பு பத்தலைன்னா என்ன செய்ய? ஆனால் நான் உண்மையாக சொல்கிறேன், நான் உண்மையாக சொல்கிறேன். அதுலேயே நீங்கள் எல்லாம் ஊழியத்தில் வேணால் வந்து பாருங்க. ஆண்டவருடைய அன்பு இல்லாமல் நிற்கவே முடியாது. சாமி முடியல, என்னால் இதை சகிக்க முடியல சாமி, என்னால் இதை எனக்கு எப்படி டீல் பண்ணணுன்னே தெரியுது, என் கண்ணுக்கு தெரிஞ்சு இப்படிலாம் நடக்குது, ஆனால் எனக்கு உங்கள் அன்பு இல்லாமல் என்னால் அதை டீல் பண்ணவே முடியாதுன்னு சொல்லி தான் நம்ம என்ன செய்யணும்? அந்த அன்பை பெற்று நம்ம மற்றவர்களுக்கு வழங்கக்கூடியவர்களாக இருக்கணும். அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ சம்பூரணமாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஊற்றப்படுகிறார்னு சொல்லி பார்த்தோம். எதற்காக? இந்த உலகத்தில் நான் அப்படி நான் இப்படி என்கிட்ட மோதாதன்னு சொல்றதற்காகவா பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல சம்பூரணமாய் பொழிந்தருளப்பட்டிருக்கிறார்? ஒரு 6 காரியத்தை நாம் இந்த நாளிலே வேகமாய் பார்க்கலாம். முதல் காரியம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஆனால் செய்கிறோமா? முதல் காரியம் சாட்சியாய் வாழ்வதற்கு. இல்லை, அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறதற்கு முன்பாகவே ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்க என்ன செய்வீங்களா? பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். மத்தேயு 28:19-20 அவர் தான் சொன்னீங்க, புறப்பட்டு போய் எல்லாரையும் என்ன செய்யுங்க? சொல்லி கொடுங்கப்பா, நான் தான் வழின்றதை டீச் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். செய்கிறோமா? நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அதை செய்யணும்னு தெரியும். நான் உன்னை சாட்சி சொல்ல தானே சொல்றார் ஆண்டவர். என் வாழ்க்கையில் இப்படி
எத்தனை பேரை தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அவங்களெல்லாம் நம்ம கடந்து தான் போறோம். ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்தாருன்னு சொல்றதுக்கு என்ன வெக்கம்? அப்ப நமக்கு என்ன நன்றி இருக்குது? நமக்கு என்ன நன்றி இருக்கிறது? யோசிச்சு பாருங்களேன். அந்த காலத்திலேயாவது போய் சொல்லுகிறதற்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. கால்நடையா போகணும், வீடுமே அங்கங்கே தான் இருக்கும். இல்லைன்னா கால்நடையா போகாட்டியும் கப்பல் பிரயாணமாவது போகணும். அப்போஸ்தலருடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்க, எவ்வளோ இயேசு கிறிஸ்து சுற்றிக்கிட்டே இருந்தார். அப்போஸ்தலர்கள் கப்பல் பிரயாணமா பண்ணிக்கொண்டே இருந்தாங்க. யாருமே அமைதலா இல்லையே. இன்றைக்கு ஒண்ணுமே இல்லை, நம்ம எல்லாருடைய கையிலையும் அழகா இருக்கிறது. இதுல என்னென்னே செல்ஃபி எடுத்து என்ன இருக்கு இந்த மூஞ்சி முகரையில்? நிஜமாவே எனக்கு தெரியல. இது வெறும் மண்ணுன்னு நமக்கு தெரியலையா? இது வெறும் மண்ணுன்னு நமக்கு தெரியலையா? என்னென்னத்தையோ போடுறோமே. நமக்கு எத்தனை ஆக்சஸ் இருக்கு. பொய் சொல்லாம சொல்லுங்களேன், எத்தனை விஷயங்கள். நான் சொல்லுவேன், எங்கள் அப்பா நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருந்தப்போ அப்போதைக்கு சைக்கிள் தான் வச்சுருந்தாங்க, பார் சைக்கிள். அதில் நடுவில் அந்த பாருக்கு நடுவில் வசனம் போர்டு இருக்கும். இந்த பக்கம் ஒரு வசனம், இந்த பக்கம் ஒரு வசனம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், இயேசு கிறிஸ்து சொல்கிறது. இந்த பக்கம் என்னை இல்லாமல் ஒருவன் என்ன செய்ய மாட்டான் பிதாவின எதை. அப்புறம் அது இல்லாமல் பின்னாடி ஒரு இது இருக்கும், பெட்டி. சைக்கிளில் ஒரு பெட்டி இருக்கும், அதில் என்ன இருக்கும்? வசனம். அது மாதிரி அதுக்கு பிறகு பைக் வாங்கினப்போ பைக்கில் ஸ்டிக்கரு, புல்லட் வாங்கினப்போ புல்லட்டில் ஸ்டிக்கரு. வீடு வந்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக. அன்றைக்கி எங்கள் அப்பா வீட்டிலேருந்து ஒரு ஆட்டோக்காரர் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். என்னங்க உங்கள் வீட்டில் உங்கள் திரும்புகிற பக்கம்லாம் செவரே தெரியாமல் வசனமாக இருந்துச்சு, உங்கள் வீடு இப்படி காலியாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸோ அப்படி ஏதோ ஒரு வகையில் மக்களுடைய இருதயத்தில் வசனத்தை விதைக்கிறோமா, இல்லை வெட்கப்படுகிறோமா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமியில நீ என்னை குறித்து வெட்கப்பட்டினா நீ அங்க வரும்போது உன்னை யாருன்னே நான் தெரியாது என்று சொல்லி சொல்லுவேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய மீடியா மினிஸ்ட்ரி எல்லாம் நிறைய பேர் தப்பா கூட பேசலாம். இவங்கெல்லாம் ஏதோ காசு சம்பாதிக்கிறாங்க, புகழ் பெறுறாங்க, கேமராவில் எடுத்து போடுறாங்க. இல்லை, ஒரே நோக்கம் என்னது? கர்த்தருடைய ராஜ்யத்தை. முன்னாடி மாதிரி நம்மளுக்கு ஆக்சஸ் இதில் மட்டும்தான் இப்போதைக்கு என்ன செய்யுது, இன்றைக்கு இருக்குது. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், என்றைக்கு அது பேன் ஆகும்னு நமக்கு தெரியாது. வி ஆர் ரெடி ஃபார் எவ்ரிதிங். எல்லாவற்றுக்கும் நாம் ரெடியாக இருக்கிறோம் அருமையான தேவனுடைய ஜனமே. ஸோ நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? நம்ம கையில் இருக்கிறதான நம்முடைய என்னெல்லாம் செய்ய முடியுமோ. எங்கள் அம்மாலாம் நர்ஸு, எனக்கு தெரிந்த வரைக்கும் அந்த காலத்தில் அவங்களுக்கு அதுலேருந்து அதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது வரைக்கும் அந்த ஒயிட் கலர் கவுனில் வசனம் ஜீசஸ் சேவ்ஸ், ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு டெய்லி ஒன்று மாற்றி மாற்றி குத்திட்டு போவாங்க. அதுக்கு பிறகு செய்யக்கூடாதுன்னு சொன்ன பிறகு அதை செய்யலை. இன்றைக்கு நாம் என்ன வழி இருக்குது? அதை நான் சொல்லுவேன், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. வேர் there is a will there is a way. நம்ம செய்யணும்னு நினச்சா என்னென்னத்தையோ செய்கிறோமே. எப்படியாவது நான் இதை வாங்கிடணும்னு நினச்சி எங்கேயாவது எப்படியாவது பிறண்டு வாங்கிடுறோமே, சமாளிச்சிடுறோமே. ஆண்டவரை குறித்து சொல்வதற்கு என்ன அருமையான தேவனுடைய ஜனமே. ஸோ என்னுடைய சாட்சியை நான் சொல்கிறதே போதும். ஏன் நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், அவர் எனக்கு என்ன செய்தார்னு சொன்னால் போதுமே. இதுக்கு பெருசாக பைபிள் தெரியணும்னு அவசியம் இல்லை அருமையான தேவனுடைய ஜனமே. நான் சொல்லுவேன், ஒரே ஒரு பழனியம்மா பாட்டி 33 குடும்பத்தை கொண்டு வந்தாங்க. படிக்காத ஒரு பாட்டி. நம்மளால முடியாதா? இரண்டாவதாக, நம்ம எதற்காக ஆண்டவர் ஆவியானவரை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுத்திருக்கிறார் என்றால், ஆவியின் கனி கொடுக்க. அதாவது நாம கனி கொடுக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையில? அந்த கனினா என்னது? ஆவியின் கனி நம்ம எல்லாருக்கும் தெரியும். கலாத்தியர் 5:20-22 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இதெல்லாம் இருக்கா? சந்தோஷம் இருக்கா? முதல்ல சொல்லுங்களேன். எத்தனை பேர் உண்மையாக சொல்ல முடியும், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் சமாதானமாக இருக்கிறேன்? பார்த்தாலே ஒரு புலம்பல் தான், பார்க்கும் போதெல்லாம் ஒரு முறுமுறுப்பு தான், பார்க்கும் போதெல்லாம் ஒரு கோபம்தான். எங்கே ஆவியின் கனி கொடுக்கிறது அருமையான தேவனுடைய ஜனமே? அதை நம்ம காட்டுவதன் மூலமாய் நமக்குள் இருக்கிறோம் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை நாம் காண்பிக்கிறோம். வாயிலேருந்து கெட்ட வார்த்தை வருதா? எங்கேருந்து கனி வருது? நாத்தம் தான் வருது. ஸோ தயவாய் அதெல்லாம் பார்த்துக்கணும். மூன்றாவது, ஆவியின் வரங்களை பெற்று பிறருக்கு நம்ம ஊழியம் செய்ய, மற்றவர்களுக்கு சேவிக்க. இன்னைக்கு நிறைய பேர் வரோம். இன்னைக்கு அதான் நான் சொன்னேனே, மாம்சமான எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? எனக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு மட்டும் இல்லை, யாரெல்லாம் ஆவியின் அபிஷேகத்துக்கு விட்டு கொடுக்குறாங்களோ எல்லாரும். கழுதையை கூட கொண்டு ஆண்டவர் பேசினார். நான் தீர்க்க தரிசனம் சொல்கிறேன்னு சொல்றதற்கு ஒன்றுமே இல்லை அருமையான தேவனுடைய ஜனமே. ஆனால் எதற்காக?
பிரயோஜனத்திற்காக. எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? 1 கொரிந்தியர் 12:7-10 வரைக்கும் பிரயோஜனத்திற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார்? 9 விதமான வரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ எதை வாங்குறோமா, அதை யூஸ் பண்றோமா யோசிச்சு பாருங்களேன். எங்கேயாவது ஆண்டவர் என்னை கொண்டு பேசினார்? ஒரு கழுதை கூட தான் என்ன செய்யலாம்? சொல்ல முடியும். ஒரு சேவல் கூட தான் என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். ஆண்டவர் எதை கொண்டு வேணும்? கற்கள். நீ பேசலைன்னா இந்த கல்லை கொண்டு கூட ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? பேச முடியும். அருமையான தேவனுடைய ஜனமே, அடுத்தது 4வதாக இந்த ஆவியின் சம்பூரணம் எதற்கு நம்ம அதிகமாய் ஜெபிக்க வைக்கிறதற்கு. ரோமர் 8:26 நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று நாம் அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு என்ன செய்கிறாராம்? நமக்குள்ள இருந்து வேண்டுதல் செய்கிறார். ஸோ உலகம் நம்மளை என்ன செய்யணும்? இவங்கெல்லாம் ஜெபக்காரங்கன்னு சொல்லுதா? ஜெபக்காரங்கன்னு சொல்றா? சண்டைக்காரங்கன்னு சொல்றா? இல்லை. 5வதாக ஆவியின் சம்பூரணம் எதற்கு? தேவனை பாடி துதித்து கொண்டே இருப்பதற்கு. எபேசியர் 5:18-20 துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் நீங்க என்ன செய்யுங்க? ஒருவருக்கு ஒருவர் நீங்க புத்தி சொல்லுங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். 118 சங்கீதம் 15 வசனத்துல நீதிமானுடைய கூடாரத்தில் என்ன வருமா? என்ன சத்தம் வருமா? ரட்சிப்பின் கெம்பீர. நம்முடைய வீட்டில இருந்து என்ன சத்தம் வருது? இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன சொல்லி இருக்குது? மத்தேயு 12:19 அவர் வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்டதே இல்லையா. அவருடைய பிரசங்கத்தை தவிர, அவருடைய நல் வார்த்தைகளை தவிர வேற எந்த சத்தத்தையுமே ஜீசஸோடைய லைஃப்ல யாருமே என்ன செஞ்சதில்ல, கேட்டதே இல்லை. நம்முடைய லைஃப்பில் அதை சொல்ல முடியுமா? நம்மளை மீறி நம்ம என்ன செய்கிறோம்? நிறைய நேரங்களில் ஏதாக்கிலும் அந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அதெல்லாம் நான் குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். 6வதாக பிறருடைய தாகத்தை தீர்க்கக்கூடியவர்களை, அதாவது சங்கீதக்காரன் அந்த 23 என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எதுக்கு நிரம்பி வழுது? எதுக்கு ஆண்டவர் நிறைவாய் ஊற்றுகிறார்? மற்றவர்களை நாம ஆசீர்வதிக்கிறதற்கு. இதை குறித்து யோவான் 7:37-38 பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமா இருந்தா, அதுவும் பாருங்களேன், யார்கிட்ட? உன்கிட்ட இருக்கிறத கூடன்னு சொல்ல, உன்கிட்ட தாகமா இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்து கேளு. நீ கேட்டனா நான் உனக்கு தரது எப்படி இருக்குமா? உன் இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி புறப்பட்டு ஓடுற அளவுக்கு நான் என்ன செய்வேனா? தருவேன். ஸோ என்கிட்டயே இல்லையே, என் நிலைமையே இப்படி இருக்கே, என் குடும்பமே இப்படி இருக்கே, என் வருமானமே இப்படி இருக்கே, என் சுகமே இப்படி இருக்குது, எத்தனை சாக்கு போக்கு சொல்லுவோம். ஆண்டவர் சொல்வார், உன்கிட்ட இல்லைதான், தாகமாக இருந்து நீ கேளு, நான் தருவேன், அது உன்னை நிறைத்து நீ பிறருக்கு கொடுக்க வைக்கும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஒரே ஒரு நல்ல வார்த்தை சொல்ல முடியுதா? இல்லை நீதிமொழிகள் 25:11 ஏற்ற சமயத்தில் சொன்ன நல்ல வார்த்தை எப்படி இருக்குமா? வெள்ளி தட்டில் வச்ச பொறுப்பா. அந்த ஒரு வார்த்தை இல்லை, அது எவ்வளோ எவ்வளோ மற்றவர்களை தேற்றும்னு நமக்கு தெரியாது. அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து அந்த ஆவியின் சம்பூரணத்தை பெற்றவராய் என்ன செய்தார்னா, அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றி திரிந்தார். ஸோ அபிஷேகத்தை பெற்ற இயேசு நற்கிரியைகளை செய்து பிதாவை காண்பித்து, அதுதான் சொல்றார், என்னை கண்டவன். இப்ப நம்மெல்லாம் யாருடைய சாயலை வச்சிருக்கோம்? யாருடைய அவங்க அப்பா மாதிரியே இருக்கான் பார், எவ்வளோ கோவம் வருது, என்ன சேட்டை பண்ணுறான் பார், அவங்க தாத்தா இப்படி பண்ணார், இவன் அதில் 100 மடங்கு பண்ணுறான்னு நம்மளை பற்றி சொல்கிறாங்களா? இல்லை ஆண்டவரை நம்மளே காண்கிறார்களா? சரி, பவுலுடைய வாழ்க்கையில் இந்த 6 காரியத்தை அவர் என்ன செய்தார், எப்படி செய்தார்னு வேகமாய் பார்த்துக்கலாம். அப்போஸ்தலர் 9:20 அவர் சாட்சியா எப்படி இருந்தார்னா, ரட்சிக்கப்பட்ட உடனேயே வேதம் சொல்கிறது, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்ற ஆலயங்களில் பிரசங்கித்தார். நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு சொல்லுங்க? எத்தனை வருஷம் ஆச்சு? தாமதமின்றி பிரசங்கித்தார். ஸோ தேவனை குறித்த சாட்சியை சொல்லுகிறதற்கு டைம் தேடி கொண்டு இருக்கிறாதீங்க. 26 அப்போஸ்தலர் 26:22 ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். ஸோ அவர் அதுக்காக நிறைய பேர் என்னன்னா சுவிசேஷ ஊழியம் எப்போ செய்வாங்கன்னா ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் செய்வாங்க. அப்புறம் நான் பெரிய பாஸ்டர், வெறுமனே மைக்கு பிடிச்சா மட்டும்தான் எனக்கு என்ன வரும்?
பிரசங்கம் வரும், வீதியில் போகிறவங்க பார்க்குறவங்க வரவங்ககிட்டலாம் பேச எனக்கு இல்லை. அவர் கடைசி வரைக்கும் அவர் சொல்லுகிறார், இந்நாள் வரைக்கும் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், சிறியோருக்கும் பெரியோருக்கும். சண்டே ஸ்கூல் ஊழியமும் செஞ்சிருக்கிறாரு, பெரியவங்களுக்கு பிரசங்கமும் செய்திருக்கிறாரு, மார்க்கெட் பிளேஸ்க்கும் போனார், வீடுகள் தோறும் போய் சந்திச்சாரு. ஸோ நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இரண்டாவது, ஆவியின் கனி அவரிடத்துல என்ன இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 கொரிந்தியர் 6:3-10 வரைக்கும் பார்க்கிறோம். அதாவது மிகுந்த பொறுமை, உபத்திரவத்திலும் நெருக்கத்திலும் இடுக்கணும். அதாவது நம்ம பொறுமை எப்போ இருக்கும்? பிரச்சனையே இல்லாத வரைக்கும் நமக்கு பொறுமை இருக்கும். ஆனால் இங்கே பவுல் சொல்றாரு, இடுக்கம் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, உபத்திரம் வந்துச்சு, அடிப்பட்டேன், காவலில் இருந்தேன், கலகங்கள், பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் அவர் என்ன செய்தாராம்? பொறுமையாக இருந்தாராம். அதை விட நான் பிலிப்பியர் 4:4 ஜெயிலில் இருந்து எழுதின நிருபம், பிலிப்பியர் நிருபம், அதில் எழுதுறாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று. மறுபடியும் ஜெயிலில் இருந்துட்டு சந்தோஷமாக இருக்க முடியுமா? நம்ம இருக்கிறோமா? நம்ம ஜெயிலையா இருக்கோம்? சந்தோஷமாய் கர்த்தருக்குள்ள இருக்கிறோமா? ஆவியின் கனி நமக்கு கிடைக்குதா? அது மாதிரி ஆவியின் வரங்கள், அதை நாம செயல்படுத்துகிறோமா? கட்டாயம் அது விசுவாசத்துல நம்ம எல்லாருக்குள்ளரையும் விசுவாசிச்சா போதும். அந்த விசுவாசத்தை தேவனை எல்லாருக்குள்ளரையும் வைத்திருக்கிறார். ஸோ விசுவாசம் உள்ள ஜெபம் என்ன செய்யும்? பிணியாளிய சுகமாக்கும், ரட்சிக்கும். அப்போஸ்தலர் 14:8-10 லிஸ்திராவில் தாயின் வயிற்றுல இருந்தே சப்பானியா இருந்த ஒருவனை அவன் என்ன செய்ய, பவுல் என்ன செய்தாரா, அவன் உற்று பார்த்து, அவனுக்குள்ளேயும் விசுவாசம் இருக்குன்னு பார்த்து, நீ எழுந்து காலொன்றி நில் என்று சொன்னார். அவர் உடனே என்ன செஞ்சாராம்? குதித்து எழுந்து நடந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ தேவனுடைய வரங்களை நம்ம கர்த்தருக்காக, அவருடைய அதாவது பவுல் இப்படிலாம் செஞ்சாருன்னு அவருக்கு உடனே என்ன செஞ்சாங்களாம்? இவர் கடவுள்னு சொல்லி மாலையெல்லாம் போட்டாங்களாம். அவர் அக்செப்ட் பண்ணாராம், ஓடுனாங்களாம். வேதம் சொல்லுது, பவுலும் பர்னபாவும், ஐயோ நீங்க என்ன எங்களுக்கு போய் இப்படி மாலை போடுறீங்க, எங்களை போய் இப்படி கனம் பண்றீங்களேன்னு சொல்லி என்ன செஞ்சாங்களாம்? ஓடுனாங்களாம். இன்னைக்கு நம்ம யாராவது நம்மளுக்கு மாலை போட மாட்டாங்களா? யாராவது நம்மளை ஸ்டேஜுக்கு கூப்பிட மாட்டாங்களா? நம்மளை பெரிய ஆளுன்னு காட்ட மாட்டாங்களான்னு சொல்லி நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோமா? ஜெபம். அடுத்த பவுலுடைய வாழ்க்கையில ரோமர் 1:9 சொல்றாரு, நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினால் என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவனும் எனக்கு சாட்சியா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், வெளியே சொல்லுவோம், நான் ஜெபிக்கிறேன் தெரியுமா, நான் ஜெபம் பண்றேன்னு தெரியுமா. இங்க பால் சொல்றாரு, நான் உங்களை நினைக்கும் போதெல்லாம் நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன்னு நானும் சாட்சி, என் தேவனும் சாட்சி. அப்போ அவர் தொடர்ந்து, அவர் இத்தனைக்கும் ஃபுல்லா பிரயாணம் பண்ணி கொண்டே இருந்தாரு. போற வர இடத்துல இருந்த எல்லா ரட்சிக்கப்பட்ட மக்களையும் நினைச்சு அவர் என்ன செய்தாரா? ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய ஜெபம் என்ன செய்யணுமா? மற்றவர்களை ஈர்க்கக்கூடியதா இருக்கணும். அப்போஸ்தலர் 16:26-30 வரைக்கும் பவுலையும் சீலாவையும் ஜெயிலில் போட்டாச்சு, காலெல்லாம் சங்கிலியால கட்டியாச்சு. அங்க அவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்களாம்? ஜெபம் பண்ணி தேவனை துதித்து கொண்டிருந்தாங்க. இதை எல்லாரும் கேட்டு கொண்டிருந்தாங்க. திடீர்னு நைட்டு ஜெயிலர்லாம் தூங்கிட்டார், சிறைச்சாலைக்காரெல்லாம் தூங்கிட்டாரு. அங்க ஒரு பூமி அதிர்ச்சி வந்துச்சு. அப்போ அதை கூட தெரியாம தூங்கின ஒரு சிறைச்சாலை காவலாளர் திடீர்னு விழிச்சு பார்க்குறாரு, எல்லா கேட்டும் திறந்துருக்கு. ஐயோ இன்னைக்கு அவ்வளோதான், நம்மளை அவங்க ஏதோ கவர்மெண்ட்லேருந்தே நம்மளை ஏதோ பண்ணிடுவாங்கன்னு பட்டயத்தை எடுத்து தன்னைத்தானே குத்தி கொண்டு தற்கொலை செய்ய அந்த சிறைச்சாலைக்காரன் போது இவர் பால் சொல்ற, ஐயோ சத்தமா கத்துறாரு. இவர் எதுவும் பண்ணிக்காதப்பா, கெடுதி ஒன்றும் செஞ்சுக்காத, நாங்க இங்கதான் இருக்கிறோன்னு சொன்ன உடனே அந்த சிறைச்சாலைக்காரன் என்ன செய்தாராம்? ஓடி வந்து இவர்களுக்கு முன்பாக விழுந்து, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னு நம்முடைய அக்கம் பக்கத்துல தெரியுமா? இல்ல சத்தம் போடாம ஜெபம். நான் என்ன சொல்றேன், என்னென்னத்துக்கோ இல்ல வாயிருந்தும் பேச முடியாததும் கண்ணிருந்தும் காண முடியாததற்கும் எவ்வளோ சத்தம் எழுப்புறாங்க. 5வதாக ஆராதனை என்று சொன்னாலும் அதே தான். அப்போஸ்தலர் 16:25 நடுராத்திரியில சிறைச்சாலையில இருந்து அவங்க என்ன செஞ்சாங்க? பாடிக்கொண்டிருந்தாங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:16-18 எப்பவும் சந்தோஷமா இருங்க, இடைவிடாமல் தேவனை என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அமெரிக்கால அப்பலாச்சன் மவுண்டன்ஸ்
அங்கே வந்து ஒரு அம்மா வீட்டில் இருந்து எப்பவும் என்ன செய்வாங்களா, பாடிக்கொண்டே தேவனை துதித்து கொண்டே இருப்பாங்களாம். அப்போது ஒரு நாள் அந்த அந்த ஊரில் அந்த நெய்பர்ஹுட்டில் இருந்த ஒரு வயசானவர் பயங்கர முரடனா, அவர்கிட்ட யாருமே பேச்சுவார்த்தையே வச்சுக்க மாட்டாங்களாம். அவர் யாரை கண்டாலும் கோபப்படுறது அந்த மாதிரி ஒரு பர்சன். அவர் ஒரு நாள் இந்த அம்மாவை தேடி வீட்டுக்கு வந்தாராம். அவர் சொல்கிறாராம், நேற்று சாயங்காலம் எதேச்சியாக அவங்களுடைய பாட்டு சத்தத்தை நான் கேட்டேன், அதை உட்காந்து நான் கவனித்து பார்த்தேன், எனக்கு அறியாத ஒரு சந்தோஷமும் சமாதானமும் எனக்குள்ள வருது. எனக்கு தெரியும் பரலோகத்துக்கு போனால் அங்கே அந்த பாட்டு சத்தம் தான் இருக்குமா, அங்கே அப்போ இதை விட இன்னும் எவ்வளோ சந்தோஷமும் சமாதானமும் இருக்கும். அந்த பரலோகத்தின் தேவனிடத்திலே நான் போக வேண்டும் என்றால் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டு வந்தாராம். அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ நம்முடைய பாட்டும் என் குரலை காட்டுறதுக்கு இல்லை. நான் ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கி நான் இந்த உலகத்தில் எவ்வளோ அழகாக பாடலாம். ஆனால் தேவன் நம்முடைய குரலை காண்பது இல்லை, இருதயத்துக்குள்ளேருந்து வருகிறதை அவர் பார்க்கிறார். ஆனால் அதுக்காக நான் இப்போ முன்னாடி நான் லீட் பண்ண போகிறேன் அப்படின்னா எந்த ப்ராக்டிஸும் நான் எடுக்க மாட்டேன், எந்த ட்ரைனிங்கும் எனக்கு இல்லை, எந்த முயற்சியுமே இருக்க மாட்டேன். நான் ஒன்று கேட்குறேன், இங்கே இந்த ஊர் தலைவருக்கு முன்னாடி நீங்கள் போய் நின்று பாடிடுவீங்களா? இந்த ஊர் கலெக்டருக்கு முன்னாடி போய் பாடிடுவோமா? ஸோ அது வேற, எல்லாவற்றிலும் ஒரு டிசிப்ளின் வேணுன்றது வேற. ஆனால் நம்முடைய பாடல் மற்றவர்களுக்கு கேட்டு அது அவர்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்து அவர்களை தேவனிடமாய் நடத்துகிறதா? கடைசியாக நம்ம மற்றவங்களை ரிஃப்ரெஷ் பண்றவங்களா இருக்கிறோமா? 2 கொரிந்தியர் 1:24 உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரியா இல்லாமல் உங்கள் சந்தோஷத்திற்கு சகாயரா இருக்கிறோம் என்று சொல்லி சொல்லுகிறார். அதாவது நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நாங்க ஹெல்பர்ஸா, ஊழியக்காரங்க என்ன செய்யணும், அப்படிதான் நம்மளும் மற்றவங்களுடைய சந்தோஷத்தை தேடணும். அதுதான் சொல்றேன். பக்கத்து வீட்டில் ஒரு பிரச்சனையா போய் அவங்களுக்கு சமாதானமா சொல்லுங்க, ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லுங்க. ஆனா ஒரு விஷயம், ஏறி மேய அன்பு காட்டு, அதுதான் சொல்றேன். நான் இதெல்லாம் கிறிஸ்டியன் லைஃப்ல அந்த பேலன்ஸை நம்ம தயவு செய்து கண்டிப்பா என்ன செய்யணும், படிக்கணும். சும்மா ஒரே ஒரு எக்ஸாம்பிளை சொல்லி நான் முடிக்கிறேன். எங்க வீட்டில் எனக்கு ஹெல்ப்புக்கு ஒரு சர்வெண்ட் வச்சிருக்கேன். ஒரு 10 வருஷமா கிட்டத்தட்ட வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய ஒரே ஒரு கண்டிஷன், அவங்க எப்படி கூட்டுறாங்க என்ன பண்றாங்க அதெல்லாம் கூட நான் கவனிக்கிறது இல்லை ரொம்ப. ஒரே ஒரு கண்டிஷன், நீ வரலன்னா எனக்கு வரலன்னு நீ இன்ஃபார்ம் பண்ணணும். அது ஒரு நாள் வரலனாலும் நீ முன்னாடியே சொல்லணும். நீ 1 மாதம் வராட்டியும் அது ப்ராப்பரான ரீசன்ஸ் தான் எடுத்துக்கோ. ஒரு நாள் நான் சொல்கிறேன், 1 மாதம் அப்படிலாம் கூட நாங்கள் லீவ் கொடுத்துருக்குறோம். ஒரே ஒரு தடவை கூட சேலரிலாம் கட் பண்ணதே கிடையாது. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன், நான் வேலை பார்த்தேன், நான் லீவ் எடுத்தேன்னா எனக்கு சம்பளத்தை கட் பண்ணால் அது எப்படி இருக்கும், அந்த வழி எனக்கு தெரியும். வருஷம் வருஷம் அவங்களுக்கு சம்பளத்தை ஏற்றி கொடுக்குறோம். எனக்கு என்னென்னா காலையில் அவளுக்கு நான் சோம்பேறினா என்ன சொல்கிறது, ரொம்ப வேகமான ஒரு குக்கு நான். ஏன்னா எனக்கு கிச்சனுக்குள்ளே பயங்கரமாக வேர்க்கும். இங்கேயே பார்க்குறீங்க எப்படி வேர்க்குதுன்னு. ஸோ அந்த என்னமோ அந்த அவனுக்குள்ளார போன மாதிரி அதனாலேயே ஃபாஸ்ட்டாக சமைச்சு கற்றுக்கிட்டேன். போன ஸ்பீடுக்கு முடிச்சுட்டு வந்துடுவேன். ஸோ காலையில் அவளுக்கும் சேர்ந்து இப்போ தோசைனா 3 தோசையை போட்டு சட்னி எல்லாம் வச்சு மூடி வச்சிருவேன். வரலன்னா யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இது மட்டும்தான் எனக்கு ப்ராப்ளமாகவே இருக்கும். ஒரு தடவை நான் இது வரைக்கும் இந்த 10 வருஷத்தில் ஒரு நாள் கூட நான் அவளை கத்துனதே கிடையாது. ஆனால் நேராக கேட்பேன், ஏன்ல இதை கூட உனக்கு சொல்ல முடியாதா, நீ இது மாதிரி பண்ணாத, இப்படி பண்ணலன்னா நான் இனிமேல் உனக்கு சாப்பாடு வைக்கல, அந்த மாதிரிலாம் சொல்லுவேன். ஒரு நாள் அவள் என்ன செஞ்சானா என்னை கத்த ஆரம்பிச்சிட்டா. அவள் என்ன ஊரில் என்னென்னமோ பண்ணுறாங்க. நான் சொன்னேன், ஏய் நிறுத்து, இந்த வீட்டுக்குள்ளே உன் சவுண்டை ரைஸ் பண்ணுறதுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, பிடிச்சா இரு இல்லைன்னா போயிட்டே இரு, அவ்வளோதான். ஸோ அவளுக்கு தெரியும், இன்றைக்கு தெரியும், என்கிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு வேலையே இல்லை, பிடிச்சா இரு இல்லாட்டி போய். ஆபிரகாம் இதை செய்தாரா? அவருடைய அன்பு. லோத்து கூட பிரச்சனை ஆயிடுச்சு, அவர் சொல்கிறார் வாக்குவாதமே வேண்டாப்பா, உனக்கு எது நல்லா இருக்கும் நீ என்ன செய்ய, போயிட்டே இருன்னு சொன்னார். அதுக்காக போன பிறகு லோத்துக்கு பிரச்சனை வந்துச்சு, நல்லதுப்பா என்னை விட்டு போனல அப்படின்னு இருக்குல்ல, அப்போ போய் இவர் என்ன செய்தார், அங்கே ஹெல்ப் பண்ணுகிறவராய் இருந்தார். நம்முடைய அன்பு அதுதான் கிறிஸ்டியன் லைஃப்பில். மற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்யணும், ஆனால் அந்த உதவியை அவர்கள் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அப்யூஸ் பண்ணுறாங்கன்னா அதை பேலன்ஸ் பண்ணவும் நமக்கு தெரியணும். எழும்பி நிற்போமா? கர்த்தர் நமக்கு இத்தனை ஆசீர்வாதங்களையும் கொடுத்ததுக்கு ரீசன்ஸு என்னென்னலான்னு சொல்லி நம்ம ஒரு 6 காரியங்களை நம்ம பார்த்தோம். அருமையானது, ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயங்கள் எல்லாம் தேவன் நமக்கு சொல்லலை. 2 கொரிந்தியர் 9:8 ஆண்டவர் கடைசியாக நம்ம இந்த வசனத்தை பார்க்கலாம். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகவும் சகலவித நற்கிரியைகளிலும்
பெருகுகிறவர்களாகவும் இருக்கும்படிக்கு தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் என்ன செய்வாராம், பெருக செய்ய வல்லவராய். ஆண்டவர் நம்மை சம்பூரணமாய் ஆசீர்வதிக்க இன்றைக்கும் அவர் விரும்புகிறார். நாம் அவருக்கு சாட்சியாய் வாழ, ஜெபிக்க, பாட, நற்கிரியை செய்ய, கனி கொடுக்க, வரங்களை யூஸ் பண்ண, மற்றவர்களை ரெஃப்ரெஷ் பண்ண ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? இதெல்லாம் செஞ்சா நிச்சயமாய் தேவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து ஆசீர்வதித்தார். நிரப்புங்கப்பா வல்லமையால, நிரப்புங்கப்பா அக்கினியால, நிரப்புங்கப்பா வல்லமையால, நிரப்புங்கப்பா அக்கினியால, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும், காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும், மூழ்கணுமே நாம் மூழ்கணுமே, ஆவியின் நதியிலே மூழ்கணுமே, நிரம்பணுமே நாம் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே, மூழ்கணுமே. எல்லாரும் கேட்போம், ஆண்டவரே உம்முடைய ஆவியில நீதணும் ஆண்டவரே.